அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தொழுகையில் நிகழும் தவறுகளில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடைகளில் நிகழும் தவறுகள். தொழுபவர்களுக்கு ஆடை சுத்தமாக இருப்பது கடமையாகும். தொழுபவர்களில் சிலர் ஆடைகள் மூலம் அரங்கேற்றும் தவறுகளை உங்கள் கவனத்திற்கு முன்வைக்கின்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தொழும் ஆண்கள் தலையை தொப்பி துணி மூலம் மறைப்பது சுன்னத்து. இதற்காக தொப்பி அல்லது தலைப்பாகை அல்லது தொப்பி மீது தலைப்பாகை அணிந்து தலையை மறைக்கலாம். சிலர் தொப்பி அணிகிறார்கள், ஆனால் தலையின் முன்பகுதியில் உள்ள முடி தெரியும் வண்ணம் தொப்பியை உச்சந்தலையின் மேல் வைக்கிறார்கள். இது தவறான செயல். அதுக்கப்புறம் முழுக்கை சட்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மணிக்கட்டு வரை மறைக்கும்படியான முழுக்கை ஆடையையே அணிந்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் அவ்வாறு அணிவது நபி வழியாகும். உழு செய்வதற்கான முழுக்கை சட்டையை மடக்கி வைத்து உழு செய்கிறார்கள். உழு செய்த பின்னர் இதனை எடுத்து விடாமல் மடக்கி வைத்திருக்கும் நிலையிலேயே சிலர் தொழுகிறார்கள். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். அரக்கை சட்டையோடு ஒருவர் தொழுகிறார் என்றால் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் முழுக்கையிலிருந்து அதனை மடக்கி வைத்து தொழுவதுதான் தவறாகும். சிலர் அழகுக்காக முழுக்கை சட்டையின் கஃப்பை 2 மடிப்பு மட்டும் மடித்து வைத்து கொள்வார். இந்நிலையில் தொழுவது நல்லதல்ல, மக்ரூஹ். மக்ரூஹ் அப்படின்னா விரும்பத்தகாத செயல், சரிங்களா?